நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3 பாதங்கள், 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 9ஆம் இடத்தில் 8 நாளும், 10ஆம் இடத்தில் 15 நாட்களும், 11ஆம் இடத்தில் 5 நாட்களும் அற்புதமாக அமக்கலமாக இருக்கிறார். இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு சுமாரான பலனை தருமா, சூப்பரான பலனை தருமா? பாருங்கள், கன்னி ராசிக்கு 8லிருந்து வந்த குரு 9க்கு வந்துட்டார். சூப்பர். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குங்க. சுக்கிரன், சூரியன், புதன், குரு, இப்படி 4 கிரகங்கள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பெரிய விசேஷம் இல்லையா? பாக்கியமான ஒரு சூழல். அங்கிருந்து குரு ராசியை பார்க்குறார். ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் வழிவகுக்கும். அதாவது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். தான தர்மங்கள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறுவீர்கள். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் ஸ்திரமாக நல்ல உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா? 9ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். யோக பாக்கியங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த மாதம் விளங்கப் போகிறது. இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். இப்போவும் சனி பகவான் பார்த்துட்ருக்கார். ஆனால் இப்போ குரு சனியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்க ஒரு ஒருமித்த கருத்தோடு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இது செவ்வாயினுடைய வீடு இல்லையா? அப்போ ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு 10ஓட 11 இருந்த நீங்கள் உங்களுக்கு இப்போது நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு 9ல் இருக்கார். சூப்பர். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் நினைத்ததை சாதிக்க முடியும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு, ஒரு
ஒரு பிரிவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பங்கு. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி பகவான், உபஜயஸ்தானம். 6ல் சனி, எதிரிகளே இல்லைங்க உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் தான் எதிரிகள் தோற்று போயிடுவாங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இல்லை என்று சொல்லலாம், படிப்படியாக குறைந்துவிடும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம், வீட்டு சுப செலவுக்கு உதவும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரி ஆகட்டும், உங்களுக்கு கீழ்நிலையுள்ள பணியாளர்களாகட்டும், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தாராளமாக எழுதலாம், சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி இந்த 7ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம்னு போயிட்டீங்கன்னா எஸ்கேப் தான். ஜாலியாக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, குடும்பத்தை விட்டு பெரியன்னு ஒரு கணக்கை ஒழிய மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களை பொறுத்தவரையும். இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்குறார். அப்போ என்ன அப்படின்னாக்கா, அசையா சொத்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள், லிட்டிகேஷன், சில தேவையில்லாத சிலருடைய ஆக்கிரமிப்பு, அதாவது அவங்களுடைய ஆக்கிரமிப்பு, சட்டத்திற்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் கூட ஏற்படலாம், சகோதரர்களால் ஏற்படலாம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது. லிட்டிகேஷன் வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் இடம் சூப்பராக இருக்குது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி இந்த குரு 9க்கு வந்தாலும் வந்துச்சு. இந்த கன்னி ராசி அன்பர்களை பிடிக்க முடியாதுங்க. சூப்பருங்க, சாதிக்க போகிறீங்க. இனி இந்த ஓராண்டு காலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய காலம். அதுலேயும் வெளிநாடு போய் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், மனைவி வழி சொந்தங்கள் பெண்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் மூலம் அனுகூலம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு ரெகக்னேஷன், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பத்திரிகைத்துறை, மீடியா துறையில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசாங்கத்துறையில், தனியார் துறையில் முயற்சி பண்ணுறீங்க. எந்த துறைக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக கிடைக்க போது. நீங்கள் வேலையில் சேர்ந்து ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு கைகூடும். இது நாள் வரைக்கும் சரியில்லாமல் போயிருக்கலாம். இனி உங்களுக்கு இப்போ கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி, நல்ல சம்பாத்தியம், பொருளாதார மேன்மை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் கூட லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சுட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழல்.
ஏன்னா 2க்கும் 9க்கும் உடையவர் 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதால குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் சமூக நலன் கருதி சில உங்களுடைய உழைப்பை இடுவீர்கள். அதாவது சமூக நலனுக்காக சில பேர் எதிர்பார்ப்புகள் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு சூழல் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 2, 3, 4 ஜூன் மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி சூதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த ஜூன் மாத கிரகங்கள் எஸ்பெஷலி இந்த குரு பகவான், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவு பெற்று நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். புகழ் பெறப்போகிறீர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.